என் குருதி நாளத்தில் ஓடுவது திமுக ரத்தம் தான். கடவுளுக்கும் மதத்துக்கும் எதிராக எல்லாத்தையும் எழுதிட்டு ஒரு கத்தோலிக்க பாதிரியாரை கூப்பிட்டு இருக்கிறார்களே. மதங்களின் மீது எனக்கு பெரிய வெறுப்பும் இல்லை, ஆனால் சாதியின் மீது கடுமையான வெறுப்பும் கோபமும் இருக்கிறது. கும்பிட்டபடி நிற்பாங்க. ஐயா இந்த கடைக்கு போகாது, இங்கே கடை வாசல்ல. தனிப்பட்ட முறையில வருத்தம் தெரிவிக்கிறார். இதை போய் பத்திரிகையில போடுறேங்கிறீங்க, ஏதாவது நாகரிகம் இருக்கா உங்களுக்கு? இனிமேல் திமுகவை சேர்ந்த யாரும் இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டாம். நாகரிகம் உடைய தலைவர்கள் அன்னபூர்ணாவின் உரிமையாளருக்கு கிடைக்காமல் போய்விட்டார். மக்களையே சந்திக்காமல் இந்தியாவின் மிக உயர்ந்த பொறுப்பில் 15 ஆண்டுகளாக ஒருவர் இருக்கிறார் என்றால் ஆணவம் வரத்தான் செய்யும். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு பேசுவதற்கு எனக்கு நேரமே இருக்காது. 2 நிமிடங்களில் ஏற்புரையை முடித்து விடலாம் என்கிற எண்ணத்தில் தான் நான் வந்தேன். ஆனால் இப்போது நேரம் இருக்கிறது. அதற்காக 8:30 மணி வரைக்கும் நான் பேச மாட்டேன். ஒரு 10 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பு பயன்படும். இதே செப்டம்பரில் தான் என்னுடைய முதல் நூல் வெளியாயிற்று. அது 52 ஆண்டுகளுக்கு முன்னால் 1972 செப்டம்பர் 5 வ.உ.சி. அவர்களின் பிறந்த நாள். வேறு யாரும் அல்ல, வ.உ.சி. அவர்களின் பிறந்த நாளில் நானும் என்னுடைய நண்பர் கவிஞர் செம்பை சேவியரும் சேர்ந்து எழுதிய புதுத்தென்றல் என்ற ஒரு புத்தகம் வெளியாயிற்று. கவிஞர் சுரதா அவர்கள் அதை வெளியிட்டார்கள். அதற்கு பிறகு என்ன காரணம் என்று தெரியவில்லை. 15 ஆண்டுகள் எந்த புத்தகமும் வரவில்லை. என் 2வது புத்தகம் 87 வந்தது. அந்த புத்தகத்தில் நான் பகத்சிங்கை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்று நினைத்தேன். பிறகு புரிந்து கொண்டேன், பகத்சிங் தான் தமிழ்நாட்டுக்கு என்னை அறிமுகப்படுத்தினார். அந்த புத்தகம் வந்ததற்கு பிறகு தொடர்ந்து நூல்கள் வருகின்றன. 15-20 சிறு நூல்கள் உட்பட இன்று வரையில் இந்த புத்தகம் 56 அல்லது 57வது புத்தகமாக இன்றைக்கு வெளிவருகிறது. தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். இன்னும் எழுதுவேன். இன்னும் எழுதுவேன் என்பது அறிவிப்பு தான், எச்சரிக்கை அல்ல. சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு அறிவு தேடல் என்று ஒரு புத்தகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நான் இந்த முயற்சியை தொடங்கவே இல்லை. நான் முன்னுரையிலே குறிப்பிட்டிருப்பது போல பிரீஃப் ஆன்சர்ஸ் டு பிக் கொஸ்டின்ஸ் என்கிற ஸ்டீஃபன் ஹாக்கிங் புத்தகத்தை தற்செயலாக படித்த நேரத்தில் அந்த புத்தகம் எனக்குள் இதனை நீ மற்றவர்களுக்கும் சொல் என்கிற உணர்வை ஏற்படுத்திற்று. அதற்காக அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள், தம்பி பேசணும்னா அந்த அரங்கத்தை எடுத்துக்க ஒன்றும், ஏன்னா வாடகை கொடுக்கறது எங்களுக்கு சிரமம், எடுத்துக்கொள் என்றார். அந்த அரங்கில் பேசிய பிறகு 110 பேர் அதில் கையொப்பமிட்டது எனக்கு நினைவிருக்கிறது. அந்த பேச்சுக்கு கிடைத்த வரவேற்பு தொடர்ந்து இப்படியும் செய்யலாம். சூடான அரசியல் மட்டுமல்ல, நாம் கற்றுக்கொள்வதற்கும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த முயற்சிகள் உதவும் என்று கருதியதால் அதை தொடர்ந்தேன். எல்லாம் சின்ன சின்ன கூட்டங்கள், எல்லாம் 100 பேருக்குள்ளே 50 பேர் 70 பேர். ஒரு சில கூட்டங்கள் மட்டுமே பெரும் திரளாக நடந்தவை. அவற்றுள் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு கூட்டம் வால்டேரும் ரூசோவும் என்று திருச்சி அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டம். அது NRS அகாடமி என்கிற நண்பர் விஜயாலயன் அங்கே படிக்கிற மாணவர்களை எல்லாம் வர சொல்லியிருந்தார். அந்த கூட்டத்தில் நடந்ததும் எனக்கு நினைவிருக்கிறது. அமைச்சர் நேரு அவர்கள் வெளிப்படையாக சொன்னார், சுபவி என்கிட்ட ஒரு அரங்கம் வேணும்னு கேட்டார். வால்டேர் ரூஸ் ஏதோ பேசுகிறேன்னார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அரங்கம் கேட்டார், கொடுத்துட்டேன். நான் முறைக்காக ஒரு தலைமைக்காகன்னு சொன்னார், வந்திருக்கேன். நான் கிளம்பிடுவேன், என்னால் வால்டேர் ரூஸ் எல்லாம் முழுசாக உட்கார மாட்டேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் புறப்பட்டுருவேன்னு சொன்னேன். அமைச்சர் நேரு அவர்கள் 1.25 மணி நேரம் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் அரங்கத்திலேயே இருந்தார். அதுதான் அந்த பேச்சின் வெற்றி. அவர் அங்கே இருப்பதாக இல்லை. பிறகு முடிந்ததுக்கப்புறம் சொன்னால், அண்ணாச்சி நான் கிளம்புறதா இருந்தேன், அப்புறம் கேட்கலாம் போல இருக்கு பேசுகிற போது என்று வெளிப்படையாக அவர் சொன்னார். அப்படி 14 கட்டுரைகள் வந்திருக்கின்றன. எல்லாம் அறிவு தேடல் என்கிற தலைப்பில் பேசப்பட்டவை அல்ல. எது சுதந்திரம் என்கிற தலைப்பில் நான் பேசியது ஆவடியில் தற்செயலாக பேசியது. இக்லாஸ் இதையும் நாம் அறிவு தேடலில் சேர்த்து விடலாம் என்றார். இதனை எல்லாவற்றையும் இந்த புத்தகத்தை முடிவு செய்து கொண்டு வந்திருக்கிறவர்கள் நண்பர் பெல் ராஜனும் இக்லாஸும் தான் புத்தகமாக.
இந்த புத்தகத்தில் இருக்கிற கட்டுரைகளில் ஒரு எழுத்தை கூட நான் எழுதவில்லை. எல்லாம் பேசியவை மட்டுமே. மேடையில் பேசியதை தொகுத்து புத்தகமாக ஆக்கியிருக்கிறார்கள். ஒரு வரி கூட நான் எழுதவே இல்லை. அது பேசப்பட்டது, அனைத்தும் பேசப்பட்டது. ஒவ்வொரு தலைப்பும் 1 மணி நேரம் ஏறத்தாழ பேசப்பட்ட கட்டுரைகள். அதில் கோவையிலே லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்கிற அந்த கூட்டம் நடைபெற்ற போது முழுக்க அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு எல்லா பணிகளையும் செய்தவர் அருமை நண்பர் தோழர் உமாபதி அவர்கள். அது அந்த அரங்கத்தை பகலில் எனக்கு காட்டுகிற போது சொன்னேன், உமாபதி, இது ஒரு பெரிய அரங்கமாக இருக்கிறது, இவ்வளவுக்கு ஆள் சேர மாட்டாங்க, பாதியில் தட்டி வச்சு தடுத்துடலான்னு. அண்ணா இருங்க, நான் பார்த்துக்கலாண்ணா என்றார். அவர் தான் சுற்றி சுற்றி வேலை செய்தவர். எவ்வளவு பேர் வருவார்கள் என்று அவருக்கு தெரிந்திருந்தது, எனக்கு தெரியவில்லை. அந்த அரங்கம் நிறைந்து நின்று கொண்டிருந்தார்கள். அதில் பார்வையாளர்களில் ஒருவராக இருந்தவர் அண்ணன் விடுதலை விரும்பியவர்கள். அவரை பார்த்ததற்கு பிறகு எனக்கு பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. நம்முடைய ஃபாதர் கஸ்பர் சொன்னார் இல்லையா, என்னை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள், கடவுளுக்கும் மதத்துக்கும் எதிராக எல்லாத்தையும் எழுதிவிட்டு ஒரு கத்தோலிக்க பாதிரியாரை கூப்பிட்டிருக்கிறார்களே என்று. நாங்கள் உங்களை வெறும் பாதிரியாராக பார்க்கவே இல்லை, என் அறிவு தோழனின் ஒருவனாக உங்களை பார்க்கிறேன். உண்மையா இக்லாஸ் சொன்னது அப்படியே உண்மை. இந்த புத்தகத்தை பற்றி பேச வேண்டுமானால் ஃபாதர் கஸ்பர் தேதி இருக்கிறதா என்று கேட்கலாம் என்று தான் நான் சொன்னேன். இன்னமும் சொல்லுகிறேன், எனக்கு மதத்தின் மீதும் கடவுளின் மீதும் நம்பிக்கை இல்லை, மதங்களின் மீது எனக்கு பெரிய வெறுப்பும் இல்லை. அது உங்கள் நம்பிக்கை. ஆனால் சாதியின் மீது கடுமையான வெறுப்பும் கோபமும் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், மதம் என்பது நீ வேறு நான் வேறு என்று சொல்லுகிறது, சாதி என்பது நான் மேல் நீ கீழ் என்று சொல்லுகிறது. அதுதான் வேறுபாடு. நீ வேறாகவும் நான் வேறாகவும் இருப்பதில் எனக்கு சிக்கல் இல்லை. ஆனால் நான் யாருக்கும் கீழையும் இருக்க முடியாது, மேலேயும் இருக்க முடியாது. வெறும் பிறப்பின் அடிப்படையில் மேல் கீழ் என்று பிரிப்பதை ஒரு நாளும் ஏற்க முடியாது. எனவே சாதிக்கு எதிரானவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். மதத்தில் இருக்கலாம், மதத்தை விட்டு விலகியும் இருக்கலாம். நாங்கள் திராவிட நட்பு கழகம் என்பதே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செய்திருக்கிறோம். இதோ காரைக்காலிலிருந்து பேராசிரியர் சாமி மங்கை வந்திருக்கிறார்கள். திராவிட நட்பு கழகத்தின் கூட்டத்தை அவர்கள் அங்கே காரைக்காலில் நடத்துகிற போதும் நான் சொன்னேன், எந்த மதம் கடவுள் நம்பிக்கை உடையவர்களும் கூட திராவிட இயக்க தமிழர் பேரவையில் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள், மத நம்பிக்கையற்றவர்கள் மட்டும்தான் உறுப்பினராக இருக்க முடியும். ஆனால் திராவிட நட்பு கழகம் அப்படி இல்லை, மத நம்பிக்கை உடையவர்களும் இருக்கலாம். இப்படி நாங்கள் சொல்லுவதால் சாதி நம்பிக்கை உடையவர்களும் இருக்கலாம் என்று கருதி கொள்ளாதீர்கள். சாதி நம்பிக்கை உடையவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அந்த கூட்டத்தில் சொன்னேன். எனவே இப்படிப்பட்ட அந்த சிந்தனைகளோடு சேர்த்து எழுதியிருக்கிறோம். இன்றைக்கு பல செய்திகளை நாம் சூடான அரசியலை பேச வேண்டி இருக்கிறது. அவற்றிலிருந்தும் விலகி இப்படி ஒன்றை செய்ய வேண்டும் என்று தோன்றிற்று. அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், நான் உண்மையாக சொன்னால் 3 பேரையும் தொலைபேசியிலே தான் ஒப்புதல் கேட்டேன். அமைச்சரிடத்தில் நான் ஒரு மரியாதை காரணமாக, என்றால் நான் கஸ்பரிடத்திலோ மருத்துவர் யாழினி அவர்களிடத்திலோ நீங்கள் வர வேண்டும் என்று தொலைபேசியிலே கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் என்ன இருந்தாலும், எத்தனை என்னிடத்திலே அவர் அன்பு கொண்டிருந்தாலும், அவர் திமுக கழகத்தின் பொதுச் செயலாளர், மூத்த அமைச்சர். எனவே நான் அவரிடத்திலே, அண்ணா உங்கள்கிட்ட என் புத்தகம் வெளியீட்டுக்கு ஒரு தேதி கேட்பதற்காக வர வேண்டும், எப்போது வரலாம்னு கேட்டேன். என்ன புத்தகம் வெளியிடுற அப்படின்னு கேட்டது மாதிரி அறிவு தேடல். என்னைக்கு? அந்த சனிக்கிழமை 14ஆம் தேதி வச்சுக்கலாமான்னு. கொஞ்சம் இரு அப்படின்னு அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு, இருக்குமா பாரு, இங்கே தான் இருக்கேன், நான் வந்துடுறேன், நீ ஒன்றும் அலைய வேண்டாம், நான் வந்துடுறேன் என்று சொன்னார். அப்புறம் புத்தகம் கொடுத்த கதையை அவரே சொல்லிட்டார். புத்தகம் கொடுத்த 1ஆம் தேதியே கிளாஸ் கொண்டு போய் கொடுத்துட்டாரு. பிறகு அழைப்பு கொடுப்பதற்கு போகணும். இப்போ வரலாமான்னு கேட்டால் ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே நான் விமானத்தில் கூட வர முடியாது. ராஜன் நான் 2 பேரும் வலசரவாக்கத்தில் இருக்கோம். கோட்டூர்புரத்தில் இக்லாஸ் இருப்பதால், அப்போது கோட்டூர்புரத்தில் இருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கே இருக்கீங்கன்னா கோட்டூர்புரம்னாரு. நல்லது, ஒரு உடனே உடையை மாற்றிக்கிட்டு போருக்கு புறப்படுற மாதிரி புறப்படுங்க. எதுக்குனார், 15 நிமிஷத்துக்குள்ளே அமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு. அழைப்பு கொடுத்தோடனே வாங்கிட்டவர், ஏப்பா அழைப்பு கொடுத்துட்டீங்க, புஸ்தகம் எப்போ கொடுப்பீங்க? அது கொடுத்து 1 வாரம் ஆச்சு. எப்போ புஸ்தகம் கொடுப்பீங்க? அது கொடுத்து 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் ஆச்சா? இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு யாராவது எவ்வளோ வாங்கினவன் எங்கேயோ போட்டாங்க. பிறகு மீண்டும் அவர் காட்பாடிக்கு போனார், கொண்டு போய் கொடுத்தோம்.
இன்றைக்கு காலையில் இருந்து 2 சிக்கல்கள். ஒன்று, நம்முடைய முன்னாள் துணைவேந்தர் ராஜேந்திரன் அவர்கள் காலையிலே தொலைபேசி செய்து அவருடைய சம்பந்தி இறந்து போயிட்டாங்க. நான் போய்கொண்டிருக்கிறேன், விழாவுக்கு வர முடியாது என்று. ஒன்றும் குற்றமில்லை, தவிர்க்க முடியாத சூழல்கள் வருகிற போது என்ன செய்ய முடியும், பார்த்து கொள்ளலாம் என்றேன். மாலை கிளம்பி கொண்டிருக்கிற போது 4:30 மணிக்கு ஒரு தொலைபேசி வருகிறது அமைச்சரின் உதவியாளரிடமிருந்து. இன்று காலை தான் முதலமைச்சர் வந்து சேர்ந்திருக்கிறார். முதலமைச்சர் உடனடியாக 6:45 மணிக்கெல்லாம் அங்கே வர வேண்டும் என்று அமைச்சரை சொல்லியிருக்கிறார். எனவே வர முடியாத சூழ்நிலை, வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், இல்லை 6:45 தானே, நீங்கள் 6:15க்கு சரியாக நாங்கள் தொடங்கி விடுவோம். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி விடுவோம். அண்ணன் வந்து வெளியிட்டுட்டு போயிடட்டும்னு சொன்னேன். நான் கேட்டு சொல்கிறேன், அவர்கிட்ட அப்படிலாம் திருப்பி கேட்க முடியாது, கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. சரி வந்துடுறேன், 6 மணிக்கே வந்துடுறேன். இங்கே ஆள் வரமாட்டாங்களே, சரி வந்துடுங்க என்ன. 5:30க்கு எனக்கு ஒரு தொலைபேசி வருது, நான் புறப்படட்டுமா அப்படின்னாரு. ஒருத்தருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். கொஞ்சம் ஒரு 10 நிமிடத்தில் வாருங்க. 5:50க்கு வந்துட்டார். இந்த விழா பாருங்கள், 6:15க்கு தொடங்கும் என்று போட்டோம், 6:10க்கே புத்தகத்தை வெளியிட்டு முடிச்சிட்டோம். எல்லாம் தாமதமாக தொடங்குவார்கள். காலம் போற்றுதல்ல இதுவும் சிக்கல் தான். தொடங்கு சொன்ன நேரத்திற்கு முன்பாகவே புத்தகத்தை வெளியிட்டு விட்டார். நான் அவர் இந்த மேடையில் இல்லை என்றாலும் அவர் என் மீது கொண்ட அன்பு காரணமாகவே இத்தனை நெருக்கடியிலும் வந்து சென்றார். அவருக்கு நம்முடைய நெஞ்சால் நன்றியை நான் பதிவு செய்கிறேன். அதே போலத்தான் மருத்துவர் யாழினிட்ட நான் என்ன சொன்னேன், அண்ணன் வந்து எப்போ கொஞ்சம் பரபரப்பாக இருப்பாங்க, நீங்கள் எவ்வளவு நேரம் பேசலாம்னு கேட்டாங்க. எப்போதும் என்னிடமும் அந்த பழக்கம் உண்டு. எந்த கூட்டத்துக்கு போனாலும் என்ன தலைப்பில் பேச வேண்டும், எவ்வளவு நேரம் பேச வேண்டும். ஒரு 10 நிமிடம் தான்மா நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க யாருனாங்க. பிறகு மாலையில் சொல்லிட்டேன், அவர் ராஜேந்திரன் அவர்கள் வர முடியல, அமைச்சரும் வந்து போயிடுறாரு, நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு பேசலாம் என்று. 2 பேரும் மிகச்சரியாக நூலின் எல்லா பகுதிகளையும் பேசி முடித்திருக்கிறார்கள். 2 பேருக்கும் நன்றி. ஃபாதர் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை நான் கவனத்தில் கொள்கிறேன். மீண்டும் அதை படித்து பார்க்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எப்போதும் யார் ஒருவரும் கற்பித்து மற்றவர்கள் கற்றுக்கொள்வதில்லை. சேர்ந்து படிப்பதே வாழ்க்கை, சேர்ந்து படிப்பதே வாழ்க்கை. நாம் இணைந்து படிக்கிறோம். யாராக இருந்தாலும் என் வயதை தாண்டி, என் அனுபவங்களை தாண்டி, இன்றைக்கு புதிதாக ஒரு இளைஞனிடம் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஏதோ ஒரு செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போதும் இன்றைக்கு இருக்கிற அரசியலில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை நான் சொல்லிவிடுகிறேன். இவையெல்லாம் நேரம் இருப்பதால் பேசுகிறேன். முரளி பிராமணாள் கஃபே என்கிற ஒரு திருவல்லிக்கேணி ஹோட்டல் நிறுவனத்துக்கு முன்னால் நடைபெற்ற அந்த போராட்டத்தை எல்லோரும் அறிந்திருக்க மாட்டீர்கள். ஐயா பெரியார் அவர்கள் நடத்திய சில போராட்டங்கள் மிக வித்தியாசமானவை. செல்லாராம்ஸ் என்கிற வட இந்தியர்களின் ஆதிக்கம் வடக்கர்களினுடைய கீழ் வந்து சேர்ந்துவிட போகிறது என்று நம்முடைய அருட்தந்தை அவர்கள் எச்சரித்தார்களே, அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஐயா எப்படி அதற்கு போராட்டம் நடத்தினார்னா, செல்லாராம்ஸ்க்கு முன்னாடி எந்த வன்முறையும் கிடையாது, எந்த ஆர்ப்பாட்டமும் கிடையாது. முரளி பிராமணாள் கஃபேக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. தினம் 5 மணிக்கு ஒரு 10 பேர் வந்து நிற்பாங்க. 10 பேர் தான், கூடவும் வரக்கூடாது. இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 5 பேர். அவங்க என்ன செய்வாங்கன்னா, கும்பிட்டபடி நிற்பாங்க. ஐயா இந்த கடைக்கு போகாதீங்க, இங்கே கடை வாசல்ல. இதை விட அவனுக்கு நியூசன்ஸ் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? நீ யோசிப்ப. 10 பேர் நிற்பாங்க, ஒரு வன்முறையும் கிடையாது. இந்த கடையில் வாங்காதீங்க. இது என்னடா பெரிய தொல்லையாக போச்சு. செல்லாராம்ஸ் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தான். தீபாவளி வந்தது, அவனுக்கு அப்போ வியாபாரம் அதிகம். மக்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, அந்த கடைக்கு போனால் 10 பேர் போகாதம்மா, ஒரு பிரச்சனை வேண்டாம்னு நினச்சான். இவனால் அதுக்கு மேலே பொறுக்க முடியல. காவல்துறையில் சொல்லி இவங்களை கைது பண்ண உடனே என்ன நடந்ததுன்னா, அடுத்த 10 பேர் வந்து அதே மாதிரி நின்றுட்டான். எப்போ 10 பேரை கைது பண்ணாலும் இன்னொரு 10 பேர் வந்துடுவான். இது முடியவே முடியாது போல் இருக்கிறது என்று. அதே தான் முரளி பிராமணாள் கஃபேலையும் ஒரு செய்திக்காக சொல்ல வந்தேன். 56வது ஆண்டு அது நடந்தது. 57வது ஆண்டு 6-7 மாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. ஒரு நாள் 2 நாள் அல்ல. ஒரு நாள் இரவில் ஐயாவை பார்க்க ஒருத்தர் வந்தார். யாருப்பா வந்திருக்காங்கன்னு கேட்டார். முரளி பிராமணாள் கஃபேயினுடைய உரிமையாளர் வந்திருக்கிறார். இரவு நேரம், என்னன்னு தெரியலையப்பா, வர சொல்லினார். அவர் வந்து ஐயாவுக்கு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்து, இல்லை நான் பேரை மாற்றிக்கிறேன், இந்த தொல்லை தாங்க முடியலனால 2வது நீங்கள் சொல்லுவதும் நியாயம் இருக்கிறது, மாற்றிக்கொள்ளுகிறேன்னார்.
மாற்றிட்டாங்க. முரளி ஐடியல் கஃபே இப்பவும் இருக்குது. அதை விடுதலையில் படம் எடுத்துக்கலாமா செய்தி போடலாமா? ஐயா சொன்னார், இரவு நேரத்தில் வந்திருக்கிறார், தனிப்பட்ட முறையில் வருத்தம் தெரிவிக்கிறார், இதை போய் பத்திரிகையில் போடுறேங்கிறீங்க, ஏதாவது நாகரிகம் இருக்கா உங்களுக்குன்னு கேட்டார். நாம் நாகரிகமுடையவர்களா இல்லையா? தனியா வந்து ஒருத்தன் வருத்தம் தெரிவித்து, நான் எங்க வரேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு இடையில இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு. இந்த முரளி கஃபே எல்லோருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாத, பலருக்கும் தெரியாத, எனக்கு தெரிந்த ஒரு செய்தியை பெயர் சொல்லாமல் அடுத்து சொல்லுகிறேன். பெரியார் மாதிரியே கலைஞர் வாழ்விலும் நடந்தது. எனக்கு தெரியும், அதை இந்த இடத்துல சொல்லணும். ஒரு தொலைக்காட்சி தொடர்ந்து திமுகவை பற்றி தப்பா பேசிட்டு இருந்தது. அங்கே இருந்த ஒருவர் காரணம், அந்த நிர்வாகம் கூட இல்லை. இப்போ நல்லவேளை அவர் அந்த நிர்வாகத்தில் இல்லை. யார் பேரும் நான் சொல்லலாம், ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவர் கேட்டார்னா உடனே தெரியும், நம்மளை தான் பேசியிருப்பார் சிவபின்னு அவர் தெரியும். அப்போது ஒரு அறிவிப்பு வந்தது, இனிமேல் திமுகவை சேர்ந்த யாரும் இந்த தொலைக்காட்சி விவாதங்களில், நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டாம். அப்போது இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. தளபதிட்ட நான் கேட்குறேன், இந்த மாதிரி யாரும் கலந்துக்க வேண்டாம்னு அறிவிப்பு வந்திருக்கு, என்ன கூப்பிடுவாங்களே, நான் திமுகவா திமுக இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. இப்போ அண்மையில் காரைக்குடியில் பேசும்போது அண்ணன் தென்னவன் சொன்னார், நான் திமுகவில் இருக்க திக காரன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் திகாவில் இருக்க திமுக காரன்னு சொன்னேன். எனவே தளபதிட்ட நான் கேட்குறேன், நான் கலந்துக்கிட்டுமா வேண்டாமா? அவர் வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் கலந்து கொள்ள மாட்டேன். நான் திமுக காரன் உறுப்பினர் இல்லையே தவிர என் குருதி நாளத்தில் ஓடுவது திமுக ரத்தம் தான். அவர் வேண்டாம்னு சொல்லியிருந்தால் கலந்துக்க மாட்டேன். தளபதி சொன்னார், நீங்கள் போய் கலந்துங்க. ஏன்னா நம்ம கட்சிக்காரங்க யாரும் போக வேண்டாம்னு சொல்லிட்டோம், யாரும் போகலை. நீங்கள் போனீங்கன்னா நம்ம கட்சி கருத்தை அழுத்தமாகவும் சொல்லுவீங்க, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னார். இன்று காலையில் கூட எங்கள் வீட்டின் மாடியில் இதோ எங்கள் அருமை நண்பர் மதியழகன் இருக்கிறார். எனக்கு ராஜனுக்கெல்லாம் திமுகவினுடைய பொறுப்பாளராக இருக்கிற மதியழகன் தான் ஒரு பெரிய பாதுகாப்பு எங்களுக்கு. ஒரே ஒரு தொலைபேசி தான். மதியழகன், நம்ம வீட்டு மாடியில் ஒரு திமுக கொடி ஏற்றணும்னு சொன்னேன். என் மணி நண்பர் கூட கேட்டார், நம்ம கொடி திராவிட இயக்க தமிழர் பேர் எல்லாம் ஒன்று தான். எனக்கு திக திமுக எல்லாம் வேறு வேறு பேர், நம்ம எல்லாம் ஒன்று தான். இது பிளவல்ல, கிளைகள் பிரிஞ்சு வேலை செய்கிறோம், அவ்வளோதான். திமுக கொடி கட்டணும்னா இன்னைக்கு காலையில் வந்து கட்டிட்டாங்க. கீழே வேறு கருத்து உடைய வேறு கட்சி உடையவர்களும் அதே. நான் ஒரு அடுக்ககத்தில் இருக்கிறேன். என் மனைவியை பார்த்து, என்ன ஒரே மேலே கொடி கிடிலாம் கட்டிக்கிட்டு இருக்கு, திமுக கொடி கட்டுறோம். என்னத்துக்கு கட்டுறீங்க? நீங்கள் மோடி சொன்னால் செய்வீங்க, நாங்கள் ஸ்டாலின் சொன்னால் செய்வோம். அந்த மாதிரி நான் சொல்லலை, சொன்னது என் மனைவி. இந்த பதில் நான் கூட இப்படி சொல்ல மாட்டேன். நீங்கள் மோடி சொன்னால் என்ன செய்வீங்கல்ல, அப்போ நாங்கள் பிஜேபி கொடியை நல்லா கட்டிங்க, 10 கொடி வேணாலும் கட்டி, பிரச்சனையே இல்லை. மாடியில் இடம் இருக்குது. என்ன நல்ல வாய்ப்பாக கொடிகள் சண்டை போடுவதில்லை. மனுஷன் தான் சண்டை போடு தலைவா. அதனால இன்று எங்கள் வீட்டின் மாடியில் இருவண்ண கொடி பட்டொடி வீசி பறக்கிறது. நாளைக்கு அண்ணாவினுடைய பிறந்த நாள். எதற்கென்றால், அப்படி அந்த தொலைக்காட்சிக்கு போகலாமா என்று தளபதியிடம் கேட்டுக்கொண்டு நான் விவாதத்திற்கு போயிருந்தேன். அப்போது ஒரு நாள் இதே மாதிரி எப்படி முரளிக்கு உடைய உரிமையாளர் ஐயாவை வந்து பார்த்தாரோ, அப்படி அந்த தொலைக்காட்சியின் உரிமையாளர் தலைவர் அவர்களை வந்து பார்த்தார். நான் பெரும்பாலும் நானும் துரைமுருகனும் ஐயா கூடவே இருப்போம். அவர் துரைமுருகன் எனக்கு எப்போ வரணும் என்ன பேச போகிறேன்னு தெரியாது. இவர் எழுந்து வந்தால் நானும் வந்துடுவேன். வெளியே அமர்ந்திருந்தோம். அவர் வந்து வருத்தம் தெரிவித்து விட்டு போனார். போன பிறகு தலைவர் தளபதியை கூப்பிட்டு இப்படி நடந்தது, வேறு எதுவும். அப்போது சண்முகநாதன் சார் வந்து கேட்டார். அவர் வந்துட்டு போனார். அந்த செய்தியை படம் போட்டு கட்டம் கட்டி போட்டுறவா அப்படின்னாரு. ஏன் அவரே தனியாகவும் சொல்லிட்டு போகிறாரு, அதை போய் கட்டம் கட்டி போடுறாங்க. போடவே கூடாது. அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார் என்ற செய்தியை யாரும் வெளியிலும் சொல்லக்கூடாது. நான் ஏன் பேர் சொல்லலைங்கிறதுக்கு அதான் காரணம். சொல்லக்கூடாது. தளபதி இடத்துல சொன்னார், இன்னொரு அறிவிப்பு கொடுத்துருங்க, எந்த காரணமும் சொல்ல வேண்டாம், இனி நம் கட்சி தோழர்கள் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். அவ்வளவுதான் வந்த அறிவிப்பு. முரசொலியில் இருக்கு. இந்த நாகரிகம் உடைய தலைவர்கள் அன்னபூர்ணாவின் உரிமையாளருக்கு கிடைக்காமல் போய்விட்டார்கள். தனியாக கூப்பிட்டு பேசி பின்னாடி கேமரா வச்சு எடுத்து போடுறிய உன்னை விட அநாகரிகமானவன் உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா?
அதனால இல்லை, அந்த அம்மா பேசுகிற மொழியே, அந்த உடல் மொழியே ஆணவத்தின் மொத்த உருவமாக இருக்கு. ஆணவத்தின் மொத்த உருவம். எனக்கு ஜெயலலிதா அம்மாவே பரவாயில்ல, சில நேரத்தில் சிரிக்கும். அந்த அம்மா எவ்வளவோ பரவாயில்ல. இந்த அம்மா, நான் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான். உங்கள் ஆணவத்தை விட்டு விடுங்கள் என்பதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் அவரால் விட முடியாது. ஒரே ஒரு முறை தேர்தலில் நின்று வார்டு கவுன்சிலராவது வெற்றி பெறுங்கள் என்பது. வார்டு கவுன்சிலர் தேர்தலையாவது வெற்றி பெறுங்க. மக்களையே சந்திக்காமல் இந்தியாவின் மிக உயர்ந்த பொறுப்பில் 15 ஆண்டுகளாக ஒருவர் இருக்கிறார் என்றால் ஆணவம் வரத்தான் செய்யும். இந்த அறிவு தேடல் என்பது ஆணவத்தை ஒழிப்பதற்காக. எப்போதும் டாகூர் தான் சொல்லுவார், அறிவும் ஆணவமும் இரட்டை குழந்தைகள். கொஞ்சம் படித்த உடனே நமக்கு தெரியும்னு ஒரு ஆணவம் வந்துடும். அவர் அந்த அந்த காதலன் காதலி பாவத்தில் கடவுளை பற்றி எழுதுகிற போது எழுதுவார், ஏன் நான் எத்தனை முறை வந்தாலும் நீ என்னை பார்க்க மாட்டேன் என்கிறாய். அதற்கு அந்த காதலி இறைவன் தான் சொல்லுவார் அவருடைய கருத்தோட்டத்தில், நீ தனியாக வந்தால் நான் கண்டிப்பாய் சந்திப்பேன், நீ வருகிற போதெல்லாம் இன்னொருவனையும் அழைத்து கொண்டு வந்தால் எப்படியா, நான் மட்டும்தானே வருகிறேன். இல்லை, அறிவு என்பது வருகிற போதே அதற்கு தெரியாமல் ஆணவமும் கூட வருகிறது. எப்போது ஆணவத்தை விட்டு ஒழித்து விட்டு வருகிறாயோ அன்றைக்கு நான் உனக்கு காட்சி தருவேன் என்று டாகூர் எழுதுவார். அறிவு தான் ஆணவத்தை ஒழிக்கும். அறிவு தேடல் அதற்காக. அறிவை வளர்ப்போம், ஆணவத்தை ஒழிப்போம். நன்றி, வணக்கம். திராவிட இயக்கத்தின் வரலாறு, திராவிட இயக்கத்தின் கோட்பாடு, திராவிட இயக்கத்தின் தாக்கம் என 3 தளங்களில் பயிற்றுவிக்கப்படும் திராவிட பள்ளியின் மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 15 முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடக்க நிலை, முதுநிலை என 2 நிலைகளில் வகுப்புகள் நடைபெறும். திராவிட பள்ளிக்கான பாடங்களை பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், திராவிட இயக்க ஆய்வாளர்கள் உருவாக்கி இருக்கின்றனர். ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி மா உமாபதி, இயக்குனர் சுப வீரபாண்டியன். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.